இன்னைக்கு கந்தசஷ்டியினுடைய 6வது நாள் விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தகவலோட, ஒரு நாள் விரதம் எவ்வாறு கடைபிடிக்கணும்? நம்முடைய பகைவர்களை, அதாவது வெளியில இருக்கக்கூடிய பகைவர்களையும், அகத்துல இருக்கக்கூடிய அகப்பகை, புறப்பகை இது 2யும் போக்குறதுக்கு முருகனை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மகா கந்த சஷ்டி என்னைக்கு வருது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது 6வது நாள் சஷ்டிங்கிற திதி வந்து சம்ஹாரம் நடக்கக்கூடிய திருநாள் 27/10/2025 திங்கட்கிழமை அன்று நமக்கு மகா கந்த சஷ்டியினுடைய 6வது நாள் சூரசம்ஹார திருநாள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இதுல தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்க அப்படியே அந்த விரதத்தை கடைபிடிச்சுட்டே வாங்க. இன்னைக்கு சொல்ற மத்த நியதிகள் உங்கள் அனைவருக்குமே பொருந்தும். ஒரு நாள் தான் விரதம் இருக்க போறோமா? நாங்க இந்த 5 நாளும் விரதம் கிடையாது. ஒரே ஒரு நாள் தான் விரதம் இருக்க போறோம் அப்படிங்கிறவங்களுக்கு விரதம் எப்படி துவங்கணும் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில எழுந்து குளிச்சுட்டு இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க கூட காப்பு கட்டிக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அவசியம் இல்ல. ஆனா உங்களுக்கு விருப்பமா இருந்தா கட்டிக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. அதே மாதிரி கலசம் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க முருகருடைய விக்கிரகம் வச்சு நீங்க வந்து வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, கலசம் வச்சு மாலையில அபிஷேகம் பண்ணிக்கலாம், தப்பில்ல. நாங்க விக்கிரகம் எல்லாம் வச்சிரலமா, படம் தான் வச்சு வழிபாடு பண்ண போறோம்னா, வெறும் படம் வச்சு நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். எப்படி விரதம் தொடங்க போறீங்கங்கிறத பார்த்துக்கோங்க. விரதம் எத்தனை மணிக்கு தொடங்கணும்னா, காலையில 6 மணிக்குள்ள தொடங்கணும். இந்த ஒரு நாள் மௌன விரதம் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். அன்னைக்கு காலையில நீங்க எப்ப எந்திரிச்சு குளிக்கிறீங்களோ, அப்ப எந்திரிச்சதுல இருந்தே அந்த மௌன விரதம் ஆரம்பிச்சிரும். குளிச்சுட்டு இப்ப நம்ம பூஜைய ஆரம்பிச்சிரலாம். இப்ப நம்ம பூஜைய எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்துரலாம். எல்லா தெய்வங்களுக்கும் மலர்கள் போட்டுட்டு, நம்ம கலசமோ, படமோ முருகனுக்கு என்ன வச்சிருக்கிறோமோ, விசேஷமா நம்ம அழகா அலங்காரம் பண்ணிட்டு, வில்வம் கிடைச்சதுன்னா இன்னைக்கு முருகனுக்கு அர்ச்சனை செய்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நெய்வேத்தியமாக காலையில பாலும் பழமும் வச்சுக்கோங்க. தேனும் தினைமாவும் வச்சுக்கிட்டா கூட போதுமானது. காலையில வேற நிறைய பெரிய பிரசாதம்லாம் எதுவும் தேவையில்ல. மாலை திருச்செந்தூரினுடைய சூரசம்ஹார கணக்குப்படி 4:30க்கு மேல தான் சூரசம்ஹாரம் ஆரம்பிக்கும். 4 மணிக்கு மேல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சூரசம்ஹாரம் எங்கிருந்து பார்க்க போறீங்கங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. உங்க ஊர்ல நடக்கக்கூடிய சூரசம்ஹாரம் 8 மணிக்கு மேல தான் ஆகும், 9 மணிக்கு மேல தான் ஆகும்னா, அந்த நேரத்துக்கு பிறகு இதெல்லாம் செய்யுங்க. இல்லம்மா நாங்க அப்படி ஒரு கோயில எங்க ஊருக்கு போய் பார்க்கறதுக்கோ, இதுக்கோ வாய்ப்பு கிடையாது அப்படின்னா, திருச்செந்தூரினுடைய சூரசம்ஹாரத்த நீங்க கணக்குல எடுத்துக்கலாம். கணக்கு வச்சுக்கிட்டு மாலை 4 மணிக்கு மேல ஆரம்பிக்கிற அந்த சூரசம்ஹாரத்த முழுக்க பாருங்க. தொலைக்காட்சிகள்ல எல்லாம் ஒளிபரப்பு செய்யப்படும். அத எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு, சூரன் தலை விழுந்த உடனேயே கண்டிப்பாக அனைவரும் குளிக்கணும். இந்த விரதம் இருக்கக்கூடிய எல்லா